ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு டீ தான் இன்றைக்கி போட போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஆடை பறக்கிற அளவுக்கு நம்ம நல்லா பாலை கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு டீ வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பால் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 8 நிமிஷமாவது கண்டிப்பாக நல்லா கொதிக்கணும். ஒரு 8 நிமிஷம் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம பால் காய்ச்சாச்சு. இப்போ நம்ம டீ போட ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதித்து வரணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு இந்த அளவு வந்து நான் ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு 3 நிமிஷமாவது குறைஞ்சது 3 நிமிஷமாவது இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் சேர்க்க போகிறோம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குது. அந்த டீ தூளோட அந்த கலர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்த அதே கிளாஸில் நான் 3/4 கிளாஸ் அளவு நான் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால் சேர்த்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பால் சேர்த்து நல்லா கொதிக்குது. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் டீயை. இப்போ நம்ம டீயை வடிகட்டிடலாம். பாருங்கள், சூப்பரான கமகமன்னு டீ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல கமகமான வாசனையோட நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.